ஹாய் பசங்களா, வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சரில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகிற வீடியோ இது மூலியமாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலாம், நீங்கள் லட்சக்கணக்கில் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் ஆடப் ஆகிருக்கு. அது பற்றி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட் டிஎன்ஏ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் கைட். அதாவது உங்கள் எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எந்த பர்டிகுலர் இப்போ இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் 110 கட் ஆஃப் ஆனால் எப்படி பண்ணுறது, 120 இருந்தால் என்ன காலேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா 110 120 130 கட் ஆஃப்லாம் காலேஜ் கிடைக்குமா சார், இல்லை இது சிஎஸ்சி கிடைக்குமா சார், இசி கிடைக்குமா சார்னு சொல்லி நிறைய டவுட் வச்சுருக்கீங்க. உங்களோட எல்லா டவுட்டையும் ஒரே வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும், பட் ஆனால் ஃபுல்லாக உட்காந்து பாருங்க பசங்களா. இது கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? சோ இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க காமனான டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண போறேன். அது கூட சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், நீங்க ஒரு கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபில் பண்ணால் உங்களுக்கு பெட்டரான காலேஜ் ஃபஸ்ட்டு கிடைக்கும், அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது, உங்களை மாதிரியே சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறவங்க, இன்ஜினியரிங் போகிறவங்க, 12th முடித்த பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் கிட்ட லேப்டாப் இல்லை, நெட் சென்டரில் தான் போகணுமா, மொபைலில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய காமனாக ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. மொதல் விஷயம், மொபைலையும் பண்ணலாம். மொபைலில் போயிட்டு அந்த 3 டாட்ஸ் கிளிக் இருக்கும், ஆக்சுவலி அதை கிளிக் பண்ணிவிட்டு லேப்டாப்பை டெஸ்க்டாப் வெர்ஷன் சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வர மாதிரி லேப்டாப்பில் வர மாதிரியே வந்துடும். அது மூலியமாகவே நீங்கள் ஃபோனில் பண்ணலாம். ஆனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதில் நீங்கள் அதில் என்ன ஆகுனா ரொம்ப சின்னதாக தெரியும் அதில். ஓகேவா? ஸோ அப்போ அதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சாய்ஸை ஃபில் பண்ணக்குள்ள ஒன்று போதும் ஆகிடும். ரெண்டாவது, மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் லாங் மிஸ்டேக்காக இருக்கும். அதனால அதை பண்ணாதீங்க. கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லேப்டாப் பக்கத்தில் உங்கள்கிட்ட கடை வாங்கியோ இல்லை ஒரு நெட் சென்டரில் போயிட்டோ இது சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் பண்ணலாம், உங்களால் பண்ண முடியும், டெக்னிக்கலாக அது பாசிபிள் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ரைட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த ஒரு காமன் டவுட்டுக்கு உங்களுக்காக ஒரு புது ஷீட்டே நான் வச்சுருக்கேன். அந்த ஷீட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் காலேஜோட லிஸ்ட்டு. ஓகேவா? இதில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இது நான் எனக்காக எடுத்து வச்சுருக்கிற லிஸ்ட் ஆக்சுவலி. ஓகேவா? இது நார்மலாக அவைலபிளாக இருக்காது. ஆனால் இந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்ஏ கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலோகேஷன் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும் நெட்டில். ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் தேவைப்படும். அந்த 1 வீக் கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு நீங்கள் பண்ணது பதிலாக நான் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே டீல் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இதாக பண்ணது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜு அதோட ஸ்பெசிஃபிக் கோடு, ஓகேவா, அதோட பிரான்ச் கோடு, ஓகேவா, அதோட ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப், ஓகேவா, லாஸ்ட் வருஷம் அதோட க்ளோசிங் கட் ஆஃப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி காலேஜ் நான் சொன்னேன் இல்லையா, த டாப் மோஸ்ட் காலேஜ் ஆக்சுவலாக சிஇஜி காலேஜ். அந்த சிஇஜி காலேஜில் சிஎஸ்சி பிரான்ச் க்ளோசிங் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 200 to 200. ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசி கேட்டகரிக்கு 200, எம்பிசி கேட்டகரிக்கு 200. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி பிரான்ச் அதை எடுத்தீங்க அப்படின்னா அதில் எடுத்தவங்க எல்லாருமே 200 199 199.5 198.5 198.7 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க தான் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் அந்த பர்டிகுலர் காலேஜில் இருப்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து போகிறவங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகம் தான். பட் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ நீங்கள் டாப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்களும் பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ மெயினாக யாருக்காவது பார்த்தீங்க அப்படின்னா 110 120 130 140 அந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்த பசங்க எல்லாருக்கும் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே டீட்டெயில். ஓகேவா? இப்போ நான் ஒரு எஸ்சி கேட்டகரி பையன், எனக்கு 100 தான் கட் ஆஃப் வந்துருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? என்கிட்ட கேட்ட வரைக்கும் 110 120 வந்துச்சு. நான் மினிமம் ரொம்ப கம்மியாக 100 கட் ஆஃப் எனக்கு 100 மார்க்ஸ் தான் சார் வந்திருக்குது. ஸோ எனக்கு எந்த மாதிரி அவுட் ஆஃப் 200க்கு 100 கட் ஆஃப் தான் இருக்குது. எனக்கு எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ காலேஜ் வருது பாருங்கள். டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில்
நமக்கு என்னது ஐடி. ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல், ஸ்ரீ பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை 10 இல்லை 20 இல்லை 100 இல்லை 200 இல்லை மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது? மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு பாருங்க, 617 காலேஜ் இருக்குது. அதாவது நீங்க எஸ்சி கேட்டகரியில இருந்து உங்களோட கட் ஆஃப் 100 இருந்துச்சு அப்படின்னா நீங்க இத்தனை 617 காலேஜ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலேஜஸ். ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு பர்டிகுலர் பாருங்க, இதெல்லாம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எடுத்தது எஸ்சி கேட்டகரிக்கு. இங்க பாருங்க, க்ளோசிங் கட் ஆஃப் 81.5, 82, 83, 84, 85 எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு மொத்தம் 600+ காலேஜஸ் இருக்குது. இந்த 600+ காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிடும். இதில் இருக்க எந்த காலேஜ்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி. ஏன்னா க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 90.5, நீங்கள் இந்த 100 எடுத்திருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும்ல. ஏன்னா இந்த வருஷம் போன வருஷம் கட் ஆஃப் இன்னும் கம்மியாகவும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 200 எடுத்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ கட் ஆஃப் இந்த வருஷம் கம்மியாகும். ஓகேவா? அப்போ நீங்கள் 100 கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா இதை விட ஃபார் பெட்டர், கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இல்லை சார், நான் வந்து இதை எப்படி நான் 619 சீட் நான் எப்படி சார் போடுறது? ஏன்னா நமக்கு வந்து சாய்ஸ் வைஸஸ் தான் போகும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். மொதல் சாய்ஸ் வந்து உங்கள் ரவுண்டு வரப்போ மொதல் சாய்ஸு உங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லையா உங்களோட ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இருக்கான்னு செக் பண்ணும். அதுவும் இல்லையா அப்போ 2வது சாய்ஸ் போகும். இதை மாதிரி தான் வருஷலாம் செக் பண்ணிட்டே வரும். ஓகேவா? சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு மொக்க காலேஜ் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு ரொம்ப கஷ்டமான காலேஜ் லாஸ்ட்டு போட்டோம்னா ஃபஸ்ட்டு காலேஜே உங்களுக்கு நல்லா மொக்க காலேஜாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது? ஸோ அதுக்கு 2 வழி இருக்குது. மொதல் வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் ஏரோநாட்டிக்கல் பண்ணணும், இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும், இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா சிஎஸ்சி, எத்தனையோ பேர் கேட்டிங்க இல்லையா, எனக்கு வந்து சிஎஸ்சி பண்ணணும் சார், எனக்கு கட் ஆஃப் 100 தான். இப்போ சிஎஸ்சி கட் ஆஃப் நான் சொல்கிறேன் பாருங்க, இது பயோமெடிக்கல், பயோடெக்னிக்கல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதை பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எத்தனை காலேஜ் இருக்குது? 1. இது வந்து 173 எவ்வளோ காலேஜ் பாருங்க, 173 317 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 140 காலேஜ். 140 காலேஜில் உங்களுக்கு சிஎஸ்சி கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் எஸ்சி கேட்டகரியிலேருந்து வரீங்க, 100 கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா. இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு பார்த்து அது எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு அந்த லிஸ்ட் மொத்தத்தையும் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மொத்தம் 2 லட்சம் சீட் இருக்குது. ஓகேவா? டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங்க்கு 2 லட்சம் சீட் இருக்குது. மொத்தம் எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் எழுதிருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல ஆக்சுவலி. ஆனால் அவங்க எல்லாருமே டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணது கிடையாது. அப்படியே அப்ளை பண்ணாலும் நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில் தெரியாது கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்கள சுற்றி இருக்க ஒரு 4 காலேஜ் இல்லை 10 காலேஜில் 10 கோர்ஸ், இப்போ 10 காலேஜில் ஒரு காலேஜில் ஒரு 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் போடுறாங்க அப்படின்னா 30 சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இவ்வளோ சாய்ஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் கிளவராக இந்த 100 சாய்ஸ் 150 சாய்ஸ் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இல்லை சார், எனக்கு வந்து பிரான்ச் வைஸ் வேணாம், எனக்கு வந்து இந்த கோர்ஸ் தான் முக்கியம் அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு இந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு நான் இன்னொரு லிஸ்ட் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு பர்டிகுலர் காலேஜ்லேயும் இப்போ சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசலாக பிடிச்சிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் இந்த ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் ஆக்சுவலி. ஓகேவா? கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் பார்க்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்சி கேட்டகரி கட் ஆஃப் வந்து 96.5. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கான்னு பார்க்கும் இந்த காலேஜில், இல்லையா அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அது பார்க்கும், அதுவும் இல்லையா அடுத்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் அதுவும் இல்லையா, அப்படியே வருஷலாக போகும். அப்போ ஏதாவது ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிடும். அப்படி இல்லைனா செகண்டரி இன்னொரு பிரான்ச் வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள். ஓகேவா? ஒரு 4 இல்லை 5 பிரான்ச்சு, அதே மாதிரி ஒரு 10-20 காலேஜ் எடுத்து ஃபுல்லுத்து நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இதில் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் இப்போ சப்போஸ் நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன், எனக்கு காரைக்குடியில் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வேணும், அதனால் கொஞ்சம் லெவலில் கம்மியாக இருக்கிறதுனால பரவாயில்ல, அந்த காலேஜ் ஃபஸ்ட்டு போட்டவங்க உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும்.
ஓகேவா? அது உங்களோட விருப்பம். ஓகேவா? நான் என்ன உங்களுக்கு சொல்ல முடியும், ஒன்று உங்களுக்கு பிரான்ச் முக்கியமா இல்லை காலேஜ் முக்கியமானு டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? பிரான்ச் முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லையா எனக்கு காலேஜ் தான் முக்கியம்னா இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ், அதில் எல்லா கோர்ஸ், அடுத்த காலேஜ், அடுத்த எல்லா கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பையன் 100 கட் ஆஃப் எடுத்திருக்கான் அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 79 வரைக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் காலேஜில் க்ளோசிங் கட் ஆஃப் 79. நீங்கள் 79க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு கிடைக்கும். ஆனால் அதை எடுக்கிறது உங்களோட சான்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு கிளவராக சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட கிளவர் நீங்கள் ரொம்ப கிளவராக இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் இயர் 79.5 கட் ஆஃப் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ் சீட் அடிச்சு போன பசங்களும் இருக்காங்க. நான் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? மற்றபடி இந்த டீட்டெயில்லாம் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணீங்க. நீங்கள் கரெக்டாக இந்த பர்டிகுலர் கட் ஆஃப்க்கு இவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு எடுத்துறேன். ஓகேவா? அதுக்கான இதுவும் கொடுக்குறேன் நான். ஓகேவா? இது வந்து இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் இன்டர்நெட். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். சப்போஸ் இல்லை சார் என்னால் தேட முடியல, எனக்கு எது எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஒரு வழி நான் வச்சுருக்கேன். அந்த வழி நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எஸ்சி கேட்டகரிக்கு நிறைய கட் ஆஃப் இருக்கா, அதனால நீங்கள் இது ஒன்றுமே கிடையாது. பிசி கேட்டகரி பாருங்க, பிசி கேட்டகரி 100 கட் ஆஃப், அதே 100 கட் ஆஃப் எவ்வளோ காலேஜ் வருது? எவ்வளோ காலேஜ் வருது? 560 காலேஜ். பிசி கட் ஆஃப்ல நீங்கள் 100 கட் ஆஃப், பிசி கேட்டகரியில் நீங்கள் 100 கட் ஆஃப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 560 காலேஜ் இருக்குது. அகைன் அதுலேயுமே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, என்ன பண்ணீங்க, பிரான்ச் வைஸ். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 10 காலேஜ், அக்ரிகல்ச்சரில் ஒரு 10 காலேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் ஒரு 20-25 காலேஜ், 30 காலேஜுக்கு மேலே இருக்குது, 40-50 காலேஜுக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சிஎஸ்சி எல்லாரும் கேட்குற சிஎஸ்சி. ஓகேவா? நீங்கள் 100 கட் ஆஃப் வாங்கினாலும் நீங்கள் சிஎஸ்சி வாங்குறதுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அது ஒரு 100. அதில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10, 20, 30, 40, 50 காலேஜ் கிட்டே இருக்குது. அப்படி இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸாக எடுங்க, ஈஸி எடுங்க, ட்ரிபிள் எடுங்க, அவ்வளோ இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா? எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் அடுத்த எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஐடி ஜாப் தான் போக போகிறீங்க. சைடில் கோர்ஸ் படிங்க, இது கோட் படிங்க, பைத்தான் லாங்குவேஜ் ஏதாவது லாங்குவேஜ் படிங்க, சூப்பராக நீங்கள் ஈஸியாக இது வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் இருக்குதுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸோ இது வந்து காலேஜ் வைஸு. ஓகேவா? ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் அந்த பர்டிகுலர் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். இது எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் தேடுறது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லக்கி பர்சன். உங்களுக்கான என்னென்ன காலேஜ் தான் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அதை நான் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட்? ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது, இப்போ நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு லிஸ்ட்டு போட்டாச்சு. எப்பயுமே நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் ரொம்ப வேணுமோ, கிடைக்கதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது பக்கம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் காலேஜ், அடுத்து செகண்ட் மோஸ்ட், அடுத்தது செகண்ட் மோஸ்ட், அதே மாதிரி போயிட்டே இருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் 2 விதமாக ஃபில் பண்ணலாம். ஒன்று, உங்களுக்கு பிரான்ச் தான் முக்கியம்னா பிரான்ச் வைஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லை எனக்கு காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா காலேஜ் வைஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? எல்லோரும் கிளியராக இருக்கீங்களா? சூப்பர். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக 3 லிஸ்ட் இருக்கணும். மொதல் லிஸ்ட் வந்து டாப் காலேஜ் லிஸ்ட். உங்களுக்கு இது கவுன்சிலிங் முன்னாடியே வந்து உங்களோட கவுன்சிலிங் முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஆக்சுவலி சீட் மேட்ரிக்ஸ்னு கொடுப்பாங்க, எதெல்லாம் மிச்ச சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்துட்டு எது டாப் காலேஜாக இருக்குதோ அந்த டாப் காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், தேவையில்லாமலாம் கொடுக்க வேணாம், சும்மா அது டாப்பில் இருக்கலாம் கொடுக்க வேணாம். சப்போஸ் எனக்கு வந்து எல்லா பசங்களுக்கும் கண்டிப்பாக டாப் காலேஜ், சிஜி காலேஜ் போகணும், பிஎஸ்சி காலேஜ் போகணும், எம்ஐடி போகணும் நிறைய கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த காலேஜில் என்னென்ன சீட் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்க. கிடைக்கிறது ரேர் கேஸ் நிறைய தான், பட் ஃபில் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது மேட்சிங் லிஸ்ட்டு. மேட்சிங் லிஸ்ட் என்னென்னா உங்கள் கட் ஆஃப், அதாவது இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 100 கட் ஆஃப் அப்படின்னா லாஸ்ட் இயர் 100 கட் ஆஃப் க்ளோஸ் இருந்தால் அதுக்கு நான் லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு கீழே இருக்க கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப் எதுனாலும் அந்த காலேஜ் எல்லாமே எடுத்தேன். அது வந்து சேஃப்டி லிஸ்ட்டு. அது கூட ஒரு 10 ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் 100 அப்படின்னா 110லேருந்து 100க்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேட்சிங் லிஸ்ட்டு.
அதில் இருக்க ஏதாவது பெட்டரான காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் மேட்சிங் லிஸ்ட்டில் போட்டுருங்க. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே ஆர் மே நாட் பி தான். ஓகேவா? அடுத்தது சேஃப்டி லிஸ்ட். லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் 100. இப்போ உங்களோட கட் ஆஃப் 100. அப்போ லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் 100 கம்மியாக இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து இந்த சேஃப்டி லிஸ்ட்டில் போட்டு வச்சிடணும். ஏன்னா அதில் இருக்க காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு காலேஜ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்கலனாலும் 2வது 3வது 4வது கண்டிப்பாக கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த 3 போட்டிங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இப்போ வந்துச்சுன்னு ஒரு டென்டேட்டிவாக வந்து அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான காலேஜ் வந்து சீட் எடுத்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தம் இதில் 1 2 3 4 5 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இது ரெண்டுமே நான் வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இட்ஸ் குட். குட்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நமக்கு ஒரு சீட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது நம்ம கொடுத்த சீட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இதுதான் நிறைய பேர் கேள்வி பண்ணுங்க. சார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து MITயில் எனக்கு வந்து சீட் கிடச்சிச்சு. MITயில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து MITயில் சேஃப்டி இன்ஜினியரிங் கிடச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆனால் எனக்கு MITயில் நல்ல சீட்டு வேணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி சேஃப்டி இன்ஜினியருக்கு முன்னாடி மேலே வந்து ECE ட்ரிபிள் மெக்கானிக்கலாக வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு CSE இருந்தால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருவேன். ஓகேவா? அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ எனக்கு சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிச்சு, மெக்கானிக்கல் MITயில் சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிச்சு, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஃபிக்ஸ்டு முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் கவுன்சில் விட்டு வெளில வர மாதிரி தான் ஆகிடும். ஆனால் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சீட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதே சமயத்தில் இந்த ஒரு ஃபியூ டேஸ் டைம் கொடுப்பாங்களே, 1.5 days to 2 days டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. அதுதான். ஓகேவா? சப்போஸ் யாராவது வந்து ஃபீ பே பண்ணாமல் அந்த சீட் அதுக்கு மேலே, அதாவது அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் வந்து MITயில் மெக்கானிக்கல் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு கிடச்சது சேஃப்டி இன்ஜினியர். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மெக்கானிக்கலில் சீட் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணும். அப்படி சீட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சீட்டை விட்டுட்டு உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிடும். அப்போ உங்கள் சீட் என்ன ஆகும், அது கீழே ஒருத்தன் கொடுத்துருப்பான் இல்லையா, அவனுக்கு அது போயிடும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த கவுன்சிலிங் டைம் முடிகிறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சீட்டு வந்து அதுக்கு மேலே இருக்க சீட் ஏதாவது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டு உங்களுக்கு கிடச்சிடும். சேஃப்டி இன்ஜினியர் கொடுத்துருந்தேன், சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு மேலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கல. சப்போஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடச்சிடும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா நான் வச்சிருக்க சீட்டே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே? ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் கையில் ஒரு சீட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ண அதே சீட்டு வரலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கிறதா ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னா அதுவும் வரலாம். ஓகேவா? மேலே இருக்கிறதுனா இப்போ நான் 5வது சாய்ஸாக வந்து சேஃப்டி இன்ஜினியர் கொடுத்துருப்பேன், மெக்கானிக்கலுங்கிறது ஃபஸ்ட் சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு 4 சாய்ஸ் கொடுத்த மாதிரி அந்த 4ல் எது ஓப்பன் ஆனாலும் எனக்கு அந்த சீட் கிடச்சிடும். டாப் மோஸ்ட்டில் எது இருக்கோ, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கொடுத்துருக்கேன், மெக்கானிக்கல் தான் ஓப்பன் ஆகுதுன்னா மெக்கானிக்கல் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் கொடுத்தா நல்லா CSE கொடுத்துருக்கேன், ரெண்டுமே ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெக்கானிக்கல் கிடைக்கும், CSE வேறு யாருக்கோ போயிடும். ஓகேவா? ஸோ அது நம்ம ப்ரையாரிட்டியை பொறுத்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? புரிஞ்சதெல்லாம் இருக்கும். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா இந்த சீட்டை நான் டிக்ளைன் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை, அப்வர்ட் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது. எனக்கு நாங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்தேன் இல்லையா, ஒரு 5வது சாய்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், சேஃப்டி இன்ஜினியர் கொடுத்துட்டாங்க, எனக்கு சேஃப்டி இன்ஜினியர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே இருக்க 4 ஏதாவது ஓப்பனில் வந்துச்சுன்னா எனக்கு சீட்டு கிடைக்கும், இல்லைனா சீட்டு கிடைக்காது. ஓகேவா? அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட்னா இப்போ என்ன ஆகுனா, நான் சாய்ஸ் ஃபில் பண்ணலையே அது எல்லாம் மொத்தமாக போயிடும், நான் எடுத்த சீட்டும் போயிடும். ஆக்சுவலி நான் அடுத்த ரவுண்டில் தான் நான் போய் கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங்னா அந்த கவுன்சிலிங்கில் குவிட் பண்ணிட்டு போகிற மாதிரி நமக்கு சீட்டே இல்லாமல் போயிடும். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா நமக்கு வந்து சீட் எதுவுமே கிடைக்கலன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒன்று நம்ம மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படி எதுவும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம மூவ் ஆகிடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பாசிபிள் சினாரியோஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சாய்ஸ் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு 3 பாசிபிலிட்டி தான். ஒன்று, இஃப் யூ கெட் த ஃபஸ்ட்டு சாய்ஸ், நீங்கள் ஃபில் பண்ண ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஒன்று அது அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடச்சிச்சு, அக்செப்ட் அண்ட் ஜாயின். அப்படி இல்லைனா டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், இல்லை குவிட் ஃப்ரம் த கவுன்சிலிங். இது ரெண்டும் தேவையில்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் எனக்கு வந்து இல்லை நான் JEE எழுதி எனக்கு காலேஜ் கிடச்சிச்சு, அந்த மாதிரி ஏதாவது வந்து வேறு ஏதாவது பர்டிகுலர் பெட்டர் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க, இல்லை டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா மேபி அவங்க சாய்ஸ் ஃபீலிங் தப்பாக பண்ணிட்டீங்க, அவங்க அதோட பெட்டரான காலேஜ் உங்களுக்கு அடுத்த ரவுண்டில் கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிடணும்.
அப்படி இல்லைனா குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், எனக்கு வேறு காலேஜுக்கு சீட் கிடச்சி நான் உள்ளே போயிட்டாங்கன்னு தேவையில்லைன்னு வச்சிங்கன்னா குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்துடலாம். பட் இதெல்லாம் ரேர் கேஸ். அக்செப்டன்ஸ் ஜாயின் தான் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப லக்கி பர்சன், நீங்கள் ஈஸியாக வந்து சீட் வாங்கிட்டு போயிடலாம். இஃப் யூ கெட் எனி அதர் சாய்ஸ், அதாவது ஃபஸ்ட் சாய்ஸ் இல்லாமல் அது தவிர்த்து மிச்சம் இருக்க சாய்ஸில் ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஜாயின். எனக்கு வந்து சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிருச்சு, நான் சேஃப்டி இன்ஜினியர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அக்செப்டன் அப்போனா எனக்கு சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிச்சு, நான் இப்போதைக்கு அதை வச்சுக்கிறேன், இதுக்கு மேலே இருக்க ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ சேஃப்டி இன்ஜினியர் கிடச்சிச்சு, அது நம்ம ஃபிக்ஸாக வச்சுருக்கோம். சப்போஸ் மேலே இருக்க இசி, ட்ரிபிள் இ, சிஎஸ்சி இல்லை மெக்கானிக்கல் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிட்டு இந்த சீட்டை விட்டுருவேன். அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த சீட்டை விடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து ஒரு சீட் இருக்கும், அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இல்லை எனக்கு சேஃப்டி இன்ஜினியர் வேணாம், நான் தெரியாமல் அதை ஃபில் பண்ணிட்டேன், மேலே வேறு இருக்க ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் வேணால் வச்சுக்கிறேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அப்படி வரலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். எனக்கு இந்த சேஃப்டி இன்ஜினியர் தேவையில்லை, அது வேறு யாராவது சேஃப்டி இன்ஜினியர் தேடுறவங்க வேறு யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டோம், எனக்கு இதுக்கு மேலே இருக்க சீட் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம். ஓப்பனிங் வந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி. டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். இல்லை நான் வெயிட்லாம் பண்ண விரும்பலை, எனக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும், அதனால் இதை டிக்ளைன் பண்ண நான் அடுத்த ரவுண்டு வரப்போ திரும்பி நான் புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ரவுண்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், எனக்கு இந்த பர்டிகுலர் இதே வேணாம், டிஎன்ஏ கவுன்சிலிங்கே வேணாம், நான் கிளம்புறேன் வெளில அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதான் 5 சாய்ஸ். ஓகேவா? அண்ட் கடைசியாக சீட் நாட் அலாட்டட். நல்லா திரும்பி சொல்கிறேன் பார்த்துங்க, நீங்கள் என்ன கட் ஆஃப் 79.5க்கு மேலே நீங்கள் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சீட்டு கொடுத்தே தீர்வாங்க. ஓகேவா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் தான் சீட் நாட் அலாட்டட்னு வரும். ஓகேவா? நீங்கள் வந்து 199 கட் ஆஃப் வாங்கிட்டேன், எனக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடச்சுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா ஒரு 10 சாய்ஸ் 15 சாய்ஸ் ஃபில் பண்ணாலே போதும். ஓகேவா? ஆனால் இல்லை அதை விட கம்மி 180க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-100 சாய்ஸ், நான் என்ன சொல்கிறேன் 600 சாய்ஸை ஃபில் பண்ணுங்களேன், யார் கேட்க போகிறா? தட் இஸ் நோ அப்பர் லிமிட். ஆக்சுவலி நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க? இது உங்கள் ஃபியூச்சர். ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஆக்சுவலி அப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன், ஃபுல்லத்தையும் ஃபில் பண்ணுங்கள், அதில் என்ன ஆகிட போகுது? ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீட் கிடச்சிரும். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதனால பண்ணிக்கலாம். ஓகேவா? சீட் நாட் அலாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி தான். குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் கொடுத்துடணும், அப்படி இல்லைனா அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல, சப்போஸ் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஏதாவது ஓப்பனிங் வந்துச்சுன்னா அந்த சீட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அடுத்த ரவுண்டுக்கு டேரெக்டாக மூவ் ஆயிடலாம். இது ரேர் கேஸ் சினாரியோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். புரிஞ்சிச்சா? இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் ஆகுது. இப்படி தான் நீங்கள் வந்து சாய்ஸை ஃபில் பண்ணணும். அது மூலியமாக தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் யோசிச்சு ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதை தாண்டி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் என்னன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக 7.5 வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 7.5 இப்போ வந்து யார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் ஸ்கூலையும் ரன் பை முனிசிபாலிட்டி இல்லை வந்து கார்பரேஷன் இல்லை எதாவது இருக்கலாம். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்னா மட்டும்தான், அதுவும் 6 to 12 நீங்கள் படிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம், இதுதான் நிறைய பேருக்கு டவுட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால் கண்டிப்பாக கிடையாது. அவங்கெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷன் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரைட். அடுத்தது பேராமெடிக்கல் மற்றும் அக்ரி பற்றி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சருக்கு June 8 தான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் குயிக்காக போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? TNAU அப்படின்னு வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். TNAU நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி எல்லாத்தையும் TNAக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி TNAUக்கும் அதான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். June 8 தான் வந்து கடைசி நாள், அதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. ஓகேவா? பேராமெடிக்கலுக்கு இன்னும் டைம் வரல. டேட் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ரைட். ஓகே. ஸோ அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு நான் வரேன். நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நீங்கள் சப்போஸ் ஃபில் பண்ணுறதுக்கு தெரியல, இல்லை வந்து எனக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை என்னென்ன காலேஜ் இருக்குன்னு தெரியலன்னு வச்சிங்கன்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு லைவில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? யாராக இருந்தாலும் எனக்கு தேவை சில இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மார்க்ஸு, உங்கள் கேட்டகரி, நீங்கள் எந்த ஏரியாவில் காலேஜ் பார்க்குறீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவை. ஓகேவா? அது எல்லா பர்டிகுலர் டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மோட QR கோடு தான் இது. அப்படியே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு
அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படி இல்லையா, இந்த வீடியோ கீழேயே வந்து அந்த ஃபார்ம் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜில் உங்களுக்கு விசிட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 2 விஷயமும் இருக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் இந்த ஷீட்டையும் ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜ்லாம் வந்து பாசிபிளாக கிடைக்கும்னு எடுத்து அதை எப்படி ஃபில் பண்ணால் உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நான் வந்து லைவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விட்றேன். ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷீட்டை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கில் என்னோட லைவ் வரும். அந்த லைவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த லைவுக்கான டைம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இது உங்கள் லைஃபே மாற்ற போகிற டிசிஷன் பசங்களா. அதனால் இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் உங்களோட, அதாவது போன வருஷம் கம்மி 79.5 வாங்கின பசங்களுக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் 170 160 கட் ஆஃப் வாங்கின பசங்களுக்கும் சீட்டு கிடைக்காம போயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சீட்டு கிடைக்கும். இது மூலியமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்ஸ் காலேஜில் சேர்றதுனால ஃபீஸ் லட்சக்கணக்கில் சேவ் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ ப்ரெஷர்ஸும் வராது. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் மேலே அந்தளவுக்கு ப்ரெஷர் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரியில் வராங்க சரி, உங்களுக்கு வந்து கன்செஷன் இருக்கும் ஃபீஸில், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக கன்செஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் டிஎன்இஏல மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது பசங்களா. அதை நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களுக்காக அவங்க வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளவராக போய் கேட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் பசங்களா.